ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து தேசத்திற்கான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னீர். உடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நாங்கள் ஒன்றுமில்லை, குறையுள்ள பாத்திரங்கள் தான் ஆண்டவரே. ஆனால் எங்களை பயன்படுத்தி அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை துதிக்கும்படியாக, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கும்படியாக நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே, எங்களை தாங்கி நடத்துவீராக. இந்த ஆண்டவரே, இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வர தேவ பிரசன்னம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை தூதிப்பே, உம்மை தூதிப்பே. இயேசுவே நீ நல்லவர், உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன். இயேசுவே நீ நல்லவர், உம்மை தூதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், உயிருள்ள வரையிலும் மறப்பேனோ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், உயிருள்ள வரையிலும் மறப்பேனோ. உம் பணி என்றும் செய்திடுவேன், உம் நாமம் ஓங்க உழைத்திடுவேன். உம் பணி என்றும் செய்திடுவேன், உம் நாமம் ஓங்க உழைத்திடுவேன். உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன். இயேசுவே நீ நல்லவர், உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன். இயேசுவே நீ நல்லவர், உம்மை தூதிப்பேன். எல்லாரும் இணைந்து சத்தமாக பாடுவோமா? உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன். இயேசுவே நீ நல்லவர், உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன். இயேசுவே நீ நல்லவர், உம்மை தூதிப்பேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர். நம்மை அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர், போதிக்கிறவர். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை அடிமேலாகி எங்களுக்கு நீ தந்தீரே ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே ஆண்டவரே தியாகமாக ஒப்பு கொடுத்த உம்முடைய மேலான அன்பு எவ்வளவு பெரியதென்று நாங்கள் நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும்
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன், எங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கிற தேவன். ஆண்டவரே, நன்றியோடு நீர் உயிர்த்தெழாவிட்டால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். நீர் உயிர்த்தெழுந்து இன்னும் 2ஆம் விசை நான் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறேன் என்று சொல்லி வரப்போகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்து தேவரீரங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதில் இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேரை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். எங்கள் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். சமீபத்தில் எங்களோடு கூட இருக்கிறவர்கள், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய அன்பு பெரியதப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். விடுதலையோடு ஜனங்கள் உம்மை துதிக்க வேண்டும். வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். சத்ருவின் கோட்டையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தனிமையாக இருக்கிறதே என்று தனிமை என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று இருக்கிற விசுவாசமும் தைரியமும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உய்தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே.
எந்தன் திருத்திகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் திருத்திகரே உம்மை நினைத்திடவே தந்த வயோதிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆர்த்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஹல்லேலூயா. இயேசு என் ஆருயிர். நம்மோடு தங்கி இருக்கிற தேவன், நம்மை போதித்து நடத்துகிற தேவன், அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரித்து இந்த நேரத்திலும் இந்த வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஜெபிக்கிற நம்மோடு தேவன் இருந்து நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதே அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இந்த கடைசி நாட்களில் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறது போல தான். ஏன்னா சத்துருடைய போராட்டங்கள் ஏராளம் உண்டு. தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறதென்று சொல்லி அவன் பயங்கரமாக இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் விசுவாச குடும்பங்களிலும் ஊழியக்கார குடும்பங்களிலும் சத்துரு எடுக்கிற முயற்சிகள் வாய்க்காமலே போக வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? போராடி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனத்தை பாருங்க, 62:1. சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படுமட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரட்சிப்பு வெளியப்பட வேண்டும். அந்த இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போல எல்லாருக்குள்ளும், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருச்சபையில், சமுதாயத்தில், தேசத்தில் வெளிப்படு மட்டும் அமர்ந்திராமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அவர் எடுக்கிற முயற்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். அவர் விட்டு போன பணியை தொடர் பணியாக நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் அந்த திறப்பிலே நிற்க வேண்டும். 6ஆம் வசனத்தில் பாருங்க, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது, அமெரிக்கையாக இருக்கலாகாது. நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நாம் தேசத்தில் ஒரு ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வரும் வரைக்கும் ஆண்டவரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள், விசுவாசிகள், தேவனை நேசிக்கிறவர்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. போராடி ஜெபிக்க வேண்டும். யுத்த களத்தில் பாருங்கள், இராணுவம் அவங்க தூங்கிட்டு இருக்க முடியாது. அவங்க விழிப்போடு இருக்க வேண்டும். எப்போது எதிரி வருவான்னு தெரியாது. அவங்க அணிய வேண்டிய அத்தனையும், தலை சீரா, அப்புறம் மார்க்கவசம், இன்னும் எல்லாம் அவங்களுடைய சரீரத்தில் என்னெல்லாம் அவங்க யுத்தத்துக்கான ஆயத்தங்களோடு இருக்க வேண்டுமோ அப்படி தான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த நேரம் பிசாசு வஞ்சிப்பான்னு தெரியாது. எதிராளி எப்போது எதிர்த்து வருவான் என்று தெரியாது. ஆகையினால ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கக்கூடாது, அமெரிக்கையாக இருக்கக்கூடாது. அடுத்தது 7ஆம் வசனத்தில், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நாமும் ஆண்டவரிடத்தில் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவரை சும்மா இருக்க விடக்கூடாது, சும்மா இருக்க விடக்கூடாது. ஒரு விதவை ஸ்திரீ ஒரு நியாயாதிபதியிடத்தில் போய் தனக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார். அவரோ, அந்த நீதிபதியோ கர்த்தரை விசுவாசிக்காதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான் என்று வேதத்திலே இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காதவனுமாயிருந்தான். இந்த ஸ்திரீ அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணதுனால வேறு வழி இல்லை. ஒரு நீதி செய்திடணும், ஒரு சகாயம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எழுந்து வந்தார், சகாயம் பண்ணினார். அன்பானவர்களே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் ஆண்டவர் இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? எனக்கு நீதி செய்யலை, எனக்கு இரக்கம் செய்யலைன்னு சொல்லாதுங்க. அவர் இரக்கம் உள்ளவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் சத்ருவாகிய பிசாசானவன் அந்த இரக்கத்திலிருந்து எப்படியாவது வெளியே தள்ளிடணும்னு அவனும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் வெற்றியை தந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் செய்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மை தாழ்த்துவோம். முதலாவது ஒரு விஷயம், நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறேன். அப்பா, யாரிடம் போவோம்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, எங்களுக்கு இரக்க நீர்தானே செய்ய வேண்டும். கெஞ்சி கேட்போமா? கெஞ்சி கேட்போம். இயேசுவே, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு விடுதலை தரும்படியாக கண்ணீரோடு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே,
எங்கள் தனி வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு விடுதலை வேண்டும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலன் வேண்டும். என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும். குடும்பத்தில் ஒரு விடுதலை வேண்டும். அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் விடுதலையோடு உம்மை துதிக்கணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ரட்சிக்கப்படணும். இயேசுவே, நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஒரு கொர்நேலியுவை போல கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வீட்டனைவரும் இணைந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயத்தை காண செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதத்தை காண செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற வியாதி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற சத்துருடைய அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் உடைய கரங்களில் இருக்கிறது கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தருகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் தருகிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஆண்டவரே, சபையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்காக, திருச்சபைகளில் இருக்கிற ஒரு மனப்பாட்டிற்காக, ஒரு மனம் ஒற்றுமையோடு உம்மை ஆராதிக்கிற திருச்சபைகளாக மாறட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மனதோடு உம்மை ஆராதித்த இடங்களில் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தல நடபடிகளில் ஆண்டவரே ஒரு மனப்பட்ட போது அநேகர் விசுவாசத்தில் வந்து இணைந்தார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த நாட்களில் திருச்சபைகள் ஒருமனப்படும் போது அன்பு, சந்தோஷம், ஆண்டவரே இந்த சமாதானம் அந்த ஆவியின் கனிகளாலே நிறையும் போது நிச்சயமாக சபைகள் ஆண்டவரே விருத்தி அடையும். அநேக ஆத்துமாக்கள் தேவனுக்கு சொந்தமாகும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது ஒவ்வொரு திருச்சபைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களும் கர்த்தருக்கென்று வாழட்டும். நான் என்று ஆண்டவரே பதவி ஆசை, பண ஆசை இல்லாதபடி கர்த்தாவே கர்த்தருக்கென்று வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருச்சபையில் உள்ள குடும்பங்கள் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் சிறப்பட்டு பலப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். விசுவாசத்தில் பலப்படட்டும், விசுவாசத்தில் பலப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் தேவ அன்பினால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பு ஊற்றப்படட்டும். திருச்சபைகளில் தேவ அன்பு ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஆவியினால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் உள்ள அன்பினாலே நிறையப்படட்டுங்க தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி விசுவாசிகள் யாவரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் வாழவும் தங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதென்று அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியமானாலும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் என்னை நடத்துவார் என்று விசுவாசிகள் ஆண்டவரே தேவ சபையில் ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ரோமர் 12:9 சொல்லப்பட்டபடி உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற வசனத்தின்படி விசுவாச பிள்ளைகள் மாயமற்ற அன்போடும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை வெறுத்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக தேவன் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருக்க கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தன்னை போல பிறரையும் நேசிக்கக்கூடிய அந்த கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலையானாலும் எந்த கஷ்டமானாலும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே தேவ சபைகளிலே விசுவாசிகள் ஆண்டவரே நல்ல விசுவாசத்தில் வளர கிருபை தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆமன்பானுள்ளே நம்மை நம்பி தந்த பொறுப்பை கர்த்தர் வருமளவும் காத்து கொள்கிற விசுவாசிகளாக இருக்க நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஒருவராவது இடறி போய் விடக்கூடாது, ஒருவராய் விழுந்து விடக்கூடாது. எல்லாரும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும். எந்த சூழ்நிலையானாலும் எந்த நிலைமையானாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே விசுவாசத்தில் பலவீனர்களை தாங்குங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த நாளிலே விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தாங்கி ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் பலவீனரை தாங்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக. நீர் விரும்பும் பரிசுத்தம், நீர் விரும்பும் ஆண்டவரே அன்பு ஆண்டவரே பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொன்னது போல என்னை சரியான விதத்தில் என்னை பலப்படுத்தி ஆண்டவரே நான் யோபு சொன்னது போல நான் சோதிக்கப்பட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது போல ஒவ்வொரு விசுவாசிகளும் நான் சோதிக்கப்பட்டாலும் பொன்னாக விளங்குவேன்
என்று ஆண்டவரே தைரியமாய் முன்னேற தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே கிருபை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த பாடுகள், எந்த கஷ்டங்கள், எந்த உபத்திரவங்கள், எந்த வியாகுலம் போன்ற எந்த சூழ்நிலையும் கிறிஸ்தவர்களை தேவனின் அன்பை விட்டு பிரிக்காதிருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம் அறிந்தவர்களாய் இருக்கவும் அவருடைய சகல பரிபூர்ணத்தாலே நிரப்பப்படவும் தக்கதாக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாச குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தருக்காக வாழட்டும், கர்த்தருக்கென்று வாழட்டும், பரிசுத்தமாய் வாழட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பட்டும், வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பட்டும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அந்த யோசேப்பு ஆண்டவரே எவ்வளவு சோதிக்கப்பட்டான், எவ்வளவு பாடுபடுத்தப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே சோதிக்கப்பட்டாலும் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய முடியாது என்று பாவத்துக்கு விலகி ஓடினது போல தகப்பனே, எங்கள் பெற்றோர் பார்க்க முடியாது தான், யாரும் பார்க்க முடியாது தான், எங்கள் சகோதரங்கள் குடும்பத்தார் பார்க்க முடியாது தான். ஆனால் தேவன் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று எல்லா பாவத்துக்கும் அந்த ஆண்டவரே உலக பிரகாரமான ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சரீர பிரகாரமாக ஆண்டவரே இருக்கிற எல்லா மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டும், மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டும். கர்த்தருக்கென்று பரிசுத்தத்தை காத்து கொண்ட வாலிபர்களாயிருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும். அப்படி காத்து கொண்ட யோசேப்புக்கு 13 வருஷம் ஒருவேளை சிறை தண்டனையாக இருந்தாலும் ஏற்ற காலம் வந்தபோது அவன் மேன்மையாக உயர்த்தப்பட்டான். ஒரு நாளிலே அந்த உண்மை வெளிப்பட்டது. சகல பரிபூர்ணத்தினாலே அவனை ஆசீர்வதித்து உயர்த்துதீர் ஆண்டவரே. அந்த எகிப்து தேசத்தில், அந்நிய தேசத்தில் உயர்த்தப்பட்டது போல எங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு தானியேலை போல அந்நிய தேசத்தில் பாபிலோனில் சிறைப்பட்டு போன போதிலும் கூட உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே அவரை குற்றப்படுத்த ஒருவராலும் முடியல. பல சூழ்ச்சிகள், சிங்க கவியில போட வேண்டிய நிலைமை வந்தாலும் என் தேவன் கைவிடாதபடி உயர்த்தப்பட்டார். ஆண்டவரே, எல்லா பிரதானிகளுக்கும் மேலான பொறுப்பை கர்த்தர் கொடுத்தது போல எங்களுடைய வாலிப பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள், எங்கள் திருச்சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள், எங்கள் சமுதாயத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் தேவனால் உயர்த்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த தேவாதி தேவனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன்
எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் ஜெயத்தை தருவார், அவர் ஜெயத்தை தருவார். எல்லா எதிர்ப்புகளையும் தகர்த்து நொறுக்கிடுவார், தகர்த்து நொறுக்கிடுவார். வாலிப தம்பி தங்கச்சிமாரோடு தேவன் கூட இருந்து வழி நடத்துவார். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அருமையான ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை விட்டு ஸ்கூலுக்கு போகிற வழி, படிக்கிற இடங்கள், எல்லா இடத்திலும் சாட்சியை காத்து கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக போக்குவரத்து, அவர்களுடைய பாதுகாப்பு, எல்லா காரியங்களுக்காக, அவருடைய சுகபலனுக்காக நல்ல ஞானத்தை பெற்று நல்ல விதமாய் தங்கள் பாடங்களிலே கவனம் வைத்து படித்து பெற்றோருக்கு நல்ல சந்தோஷத்தை உண்டாக்குற பிள்ளைகளாக இருக்க நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, படிக்க போகிற ஆண்டவரே ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு உண்மையோடு மொபைலை வச்சு விளையாடாமல் ஆண்டவரே படிக்கிற பாடங்களை படித்து வெற்றி பெற்று பெற்றோரை ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக, நாட்டுக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு ஆண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்து உடைய ஊழியத்தை செய்ய தேவ ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்தும். எல்லாரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து தமது திருப்பணியை ஆண்டவரை செய்து நிறைவேற்ற கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வட இந்திய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இயக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா இயக்கத்தின் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மிஷனரிமார்களுக்காக ஸ்தோத்திரம். மிஷனரிமாருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் அநேகம் பேர் சந்தோஷா வித்யாலயாவில் படித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே காடுகளும் வனாந்திரங்களிலும் ஆண்டவரே வசதியற்ற இடங்களில், அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஷனரி சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, வாலிப மிஷனரிகளுக்காக, வாலிப ஆண்டவரே மிஷனரி சகோதரிகளுக்காக எல்லாருக்காகவும் துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா இயக்கத்தில் உள்ள எல்லா மிஷனரி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஜெபத்தோடு கடந்து போகிற இடத்துல அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய சரீர சுகம் பலனை தாரும், சரீர சுகம் பலனை தாரும். ஊழியக்கார பிள்ளைங்க ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறது உமக்கு சித்தம் இல்லை. ஆண்டவரே ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவரே பரிபூரணமான எந்த ஆண்டவரே பலவீன ஆட்கொள்ளாதபடி பூரண சுகத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆத்மாவில், ஆண்டவரே சரீரத்தில் ஆண்டவரே சுகம் பெற்று பலப்பட்டு ஆண்டவரே தைரியமாக வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை எடுத்துரைக்கக்கூடிய வல்லமையை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எதுக்கிற தீய ஆண்டவரே சக்திகளுடைய கையிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
அல்லேலூயா. கடந்து போகிற இடத்துல எதிர்ப்புகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். எந்தெந்த இடங்களில் மதமாற்று சட்டங்கள் இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இருக்கிற மதமாற்று சட்டங்கள் மாறி இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசு எனக்காக சிலுவையில் அரைக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம், எனக்கு அந்த தெய்வம் வேண்டும் என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக உதவி செய்வீராக. ஒவ்வொரு இந்தியா முழுவதும் இருக்கிற சகல ஊழிய களங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கட்டும், நிறைவாயிருக்கட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். அடைக்கலமான ஆண்டவர், நமக்கு அடைக்கலம் தருகிற ஆண்டவர். ஒவ்வொரு மிஷனரி சகோதர சகோதரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எல்லா பாடுகளையும் சகித்து முன்னேறி செல்ல பலம் தாரும். சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய போதகர்கள், மிஷனரிகள், சுதேச ஊழியர்கள், ஆண்டவரே எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை சீக்கிரம் உருவாகட்டும். வெளியில் வந்து குடும்பத்தோடு அவங்க தைரியமாக உம்முடைய ஊழியத்தை செய்ய அவளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரானாலும் எந்த ஜெயிலில் இருந்தாலும் கர்த்தர் அங்கே கடந்து சென்று பவுலையும் சீலாவையும் ஆண்டவரை விடுவித்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா. சகலமும் உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் கூடும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கென்னு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும், உதவி செய்யுங்க. மழை அடித்தாலும் வெயிலெரித்தாலும் குளிர்ச்சியானாலும் வேலை செய்வோமே, நல்ல பலன் காண்போம், துன்பம் மாறி போகும், சேருவோம் எல்லாரும் ஆரி கட்டோடே. மழை அடித்தாலும் வெயிலெரித்தாலும் குளிர்ச்சியானாலும் வேலை செய்வோமே, நல்ல பலன் காண்போம், துன்பம் மாறி போகும், சேருவோம் எல்லோரும் ஆரி கட்டோடே, ஆரி கட்டோடே, ஆரி கட்டோடே, சேருவோம் எல்லோரும் ஆரி கட்டோடே. கவலை வித்தாரம் கற்ற நஷ்டத்தோடு விதைத்தாலும் வேலை விட மாட்டோமே, இளைப்பாற கர்த்தர் நம்மை வாழ்த்தி சேர்ப்பார், சேருவோம் எல்லோரும் ஆரி கட்டோடே. கவலை வித்தாரம் கற்ற நஷ்டத்தோடு விதைத்தாலும் வேலை விட மாட்டோமே, இளைப்பாற கர்த்தர் நம்மை வாழ்த்தி சேர்ப்பார், சேருவோம் எல்லோரும் ஆரி கட்டோடே, ஆரி கட்டோடே, ஆரி கட்டோடே, சேருவோம் எல்லோரும் ஆரி கட்டோடே,
சத்தியவேதமான விதை காலை மாலை விதைப்போம் எல்லோரும் ஓய்வில்லாமலே. ஆரோப்பினர் காலம் எது நோக்குவோமே, சேருவோம் எல்லோரும் ஹரிக்கட்டோடே. என்ன சூழ்நிலையானாலும் எந்த நிலையானாலும் ஆண்டுடைய ஊழியத்தை, கவலைகள் விசாரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் விதைப்போம் விதைப்போம், விதைத்து கொண்டே இருப்போம். கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நாள் நாம் அவருடைய சமூகத்தில் இளைப்பாற போகிறோம். இந்த வேதனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த கண்ணீர்கள் எல்லாம் மாறி போகும். அநேகரை ஆண்டவருக்குள்ளாக்குவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போமா? வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சீக்கிரமாக ஒரு சுகம் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற நாம் எல்லாரும் ஜெபிப்போம், நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கேன்சர் போன்ற வியாதியினால், கொடூர வியாதிகளினால், ஹை பிபி ஹை சுகர் போன்ற வியாதிகளினால் பலவீனப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளானாலும் விசுவாசிகளானாலும் ஆண்டவரே என்னோடு ஜெபிக்கிறவங்களானாலும் இந்த நேரத்தில் ஒரு பரிபூரண விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லைப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பரிசுத்தமான இரத்த உச்சியின் உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லட்டும். பலவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் பலன் அடையட்டும். ஆண்டவரே கேன்சர் கட்டிகளெல்லாம் உடைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே யாருக்குனாலும் எந்த பலவீனங்களினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் மாறட்டும். ஆண்டவருடைய கரங்களை தருகிறோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏத்தையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபிப்போம், தேச தலைவர்களுக்காக ஜெபிப்போம், தேசத்தை ஆளுநர்களுக்காக ஜெபிப்போம், தேசத்தில் பொறுப்பானவர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல ஞானத்தோடு செயல்பட ஆண்டவரே ஏக மனதோடு ஆண்டவரே கருத்து வேற்றுமேல் இல்லாமல் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லாமல் எல்லாரையும் நேசித்து நடத்தத்தக்கதான ஆவியின் பலத்தை ஞானத்தை தேவன் அதிகாரிகளுக்கு ஆண்டவரே அப்பா பொறுப்பானவர்களுக்கு கொடுத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் எங்கெல்லாம் கனமழையினாலே பாதிப்புகள் ஆயிருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. தனக்கு அருமையான
பொருளை இழந்து வேதனையோடு இருப்பவர்கள், தன்னுடைய பொருட்களை இழந்தவர்கள், ஆண்டவரே வேலைகளை இழந்தவர்கள், ஆண்டவரே கடினமான கஷ்டமான பாதைகளிலே கடந்து செல்லுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுவித்து ரட்சித்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொள்ளை நோய்களுக்கு விலக்கும் ஆண்டவரே. திரும்பவுமாக கொரோனா ஆண்டவரே வியாபித்து வருகிறது என்று கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே பாழாக்கும் கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஒருவரை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, ஒருவருக்கு கேடு செய்யாதபடிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே இந்த செய்திகளை கேட்கும்போது ஆண்டவரே தேசத்து ஜனங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க கிருபை தாரும். கடந்த காலங்களில் கொத்து கொத்தாக ஆண்டவரே குடும்பங்களுக்கு ஆண்டவரே 2-3 என்று மரித்து ஆண்டவரே பல பாடுகளையும் வேதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்தது போல இனி நடவாதபடிக்கு தேவன் ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளி போடும்படியாக கொள்ளை நோய்களை ஆண்டவரே அப்பா அதிலிருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் எங்கும் இருக்கிற எல்லா ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே கர்த்தருக்கேற்ற விதத்தில் ஜனங்கள் பரிசுத்தத்தோடு வாழட்டும். குடித்து வெறித்து காம வெறி கொண்டு வைராக்கியத்தோடு கொலை வெறிகளோடு பிரச்சனைகளோடு ஆண்டவரே தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். குடித்து விரைத்து ஆண்டவரே பாலியல் பலாத்காரம் பயங்கரமான அழிவுகளை உண்டு பண்ணி இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவராய் மகத்துவமான காரியங்களை செய்கிற அன்பின் தேவாதி தேவனே, இந்த வேளையில் எங்கள் தேசத்தை நீர் சந்திப்பீராக. குடி வெறியிலிருந்து ஜனங்களை விடுவிப்பீராக, வாலிபர்களை விடுவிப்பீராக. என்ன பாவத்தை செய்யலாம், எப்படி கொலையை செய்யலாம் என்று தூண்டி கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே குடித்து வெறித்து ஆண்டவரே பலவித சூழ்நிலைகளிலே வேலையை இழந்து வேதனையோடு வீட்டில் இருக்கிறவங்க ஆண்டவரே விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிபர்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாடுகளுக்கிடையே நாடு அன்பு கூறுகிற நாடுகளாய் ஆண்டவரே ஒருவரை விட்டு கொடுக்கிற நாடாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடாய் ஆண்டவரே யுத்தமில்லாமல் பாதுகாத்து ஜனங்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லையோரங்களிலே ஆண்டவரே காஷ்மீர் எல்லையோரங்களிலே ஆண்டவரே இராணுவ வீரர்கள் இரவு பகலாய் ஆண்டவரே அந்த யுத்த களத்திலே ஆண்டவரே விழிப்போடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும். அவங்க மூலமாய் அவங்க குடும்பங்கள் பலப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. எல்லா ஆண்டவரே அடைக்கலமும் கர்த்தருடைய கரங்களில் இருந்து எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்கள் ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற தம்பி குடும்பத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சரீர சுகம் பலனை தாரும். அது மட்டும் இல்லை ஆண்டவரே இந்த ஊழியங்கள் எப்படியெல்லாம் வளர்க்க முடியும், எப்படியெல்லாம் அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகள் அதிகம் உண்டு. அந்த தேவைகள் எல்லாம் தேவன் சந்தித்து இந்த சுவிசேஷம் கடந்து செல்லட்டும். அறியப்படாத மக்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே தேவைகளை சந்தியும். ஆண்டவரே தொடர்ந்து உடன் பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பம் ஆண்டவரே இன்னும் அபிஷேக் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, நடத்துவீராகப்பா. மது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே இதில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக மிஷனரிகளுக்காக
ஆண்டவரே சகோதரிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும். அவளுடைய சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜபத்தோடு தாங்குகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மையினால் நிரப்பும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே ஜெபித்து உதவுகிற பிள்ளைகள், காணிக்கைகளை கொடுத்து உதவுகிற பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்துவீராக, நடத்துவீராக. ஆண்டவரே, கர்த்தர் இன்னும் தேவைகளெல்லாம் சந்தித்து இந்த ஊழியங்கள் வளர நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், ஒரு வெற்றி உண்டாகட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். உண்மையே நாங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயத்தை காண செய்யும், அதிசயத்தை காண செய்யும், அற்புதங்களை காண செய்யும். ஆண்டோடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளப்பா. இம்மட்டு காத்த தேவாதி தேவன் இனிமேலும் காத்து வழி நடத்துங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் எதிர்க்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களையும் உண்மை கண்டு கொள்ளட்டும். அவங்களுக்கு ஆத்மாவும் விலையேற பெற்றது தான் ஆண்டவரே. தெரியாமல் செய்கிற அந்த எதிர்ப்பு சக்திகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இப்போது என்னோடு ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாரும். திருமணம் முடிந்து ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் அந்த சுதந்திரத்தை கர்த்தர் ஈவாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஏழை எளியோருக்காக, ஆண்டவரே பாமர ஜனங்களுக்காக, ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் வேதனையோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய அன்பு கரங்களை தருகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டு கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்